வெல்கம் டு தமிழ்நாடு நலவாரியம். இந்த தமிழ்நாடு நலவாரியத்தில் நலவாரியம் சார்ந்த தகவல் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது 6th படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு நலவாரியத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகை வாங்க முடியும். ஸோ இந்த உதவித்தொகை வாங்குறதுக்கு 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகளுக்கு அந்த ஃபார்ம் வந்து எங்கே எடுக்கிறது, ஸோ அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்து செக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கிளைம் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று தேவை. அந்த கிளைம் ஃபார்ம் எப்படி எடுக்கணும், அதை எப்படி ஃபில் பண்ணணும் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே டிஸ்பிளே காப்பிட இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா கீழே 6th ஃபார்ம் டவுன்லோடுன்னு இருக்கும். அந்த ஃபார்மை டவுன்லோடு பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோடு பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில் பண்ண ஃபார்மை தான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சதுக்கப்புறம் எப்படி ஃபில் பண்ண சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விண்ணப்பிக்கப்படும் கல்வி உதவித்தொகையின் பெயர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து இப்போ தான் 6ஆம் வகுப்பு படிக்கிறதுனால 6ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு உதவித்தொகை வாங்குறதுனால நான் 6ஆம் வகுப்பு பையில அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு பையிலன்னு போடலாம், இல்லைனா 6ஆம் வகுப்பு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழில் வந்து இந்த மாதிரி பெண்ணில் நீங்கள் எழுதிக்கோங்க. பிளாக் கலர்னாலும் சரி, ப்ளூ கலர்னாலும் சரி. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இங்கில் எழுதாதீங்க. ஸோ இந்த 2 இங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க தமிழ்லேயும். நெக்ஸ்ட் உறுப்பினராக பதிவு செய்துள்ள வாரியத்தின் பெயர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தமிழ்நாடு நலவாரிய அட்டை வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த நலவாரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாரியத்தின் பெயர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாரியத்தில் என்ன பெயர் இருக்கோ அதை அப்படியே பார்த்து இங்கே டைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபயர் அண்ட் மேட்ச் ஒர்க்கர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு இருக்கிறதுனால நான் அதை அப்படியே வந்து எழுதி விட்டேன். ஸோ இது இங்கிலீஷில் இருக்கிறதுனால இங்கிலீஷில் எழுதிட்டேன், தமிழில் இருந்துச்சுன்னா தமிழே எழுதுங்க. ஸோ இது ஒரு பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பெற்ற உறுப்பினரின் பெயர். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த தமிழ்நாடு நலவாரியத்திலே வந்து கொடுத்துருப்பாங்க. பதிவு பெற்ற உறுப்பினரின் பெயர் வந்து என்ன இருக்குதோ அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர். அந்த நலவாரியத்தில் கணவர் பெயர் குறிப்பிட்டிருந்தனா இந்த இடத்துல கணவர் பெயர் குறிப்பிட்டுருங்க. அந்த நலவாரிய அட்டையில் வந்து தந்தை பெயர் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல தந்தை பெயர் குறிப்பிட்டுக்கோங்க. ஸோ அந்த நலவாரிய அட்டையில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இந்த இதில் வந்து நீங்கள் வந்து எழுதுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முழு முகவரி. இதுவும் தமிழ்நாடு நலவாரிய அட்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த முழு முகவரியை இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்து ஃபில் பண்ணுங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நலவாரிய அட்டையில் இருக்கக்கூடிய முகவரிக்கு அகைன்ஸ்டா இப்போ இருக்கிற முகவரியை வந்து எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதவே கூடாது. நலவாரிய அட்டையில் என்ன முகவரி இருக்கோ அந்த முகவரியை எழுதுங்க. தேவையில்லாமல் வேற முகவரியை எடுத்து இந்த ஃபார்மை வந்து ரிஜெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால அந்த முகவரியை பார்த்து கரெக்டாக இந்த இடத்துல எழுதிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு எண் அண்டு நாள் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நலவாரிய அட்டையிலே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பதிவு எண்ணை வந்து இந்த பாக்ஸில் வந்து அப்படியே எழுதணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாள் அப்படிங்கிறது ஸ்லாஷ் போட்டு நாள் எழுதணும். இதில் எழுதலை. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு நாள் வந்து எப்போ பதிவு பண்ணாங்களோ அதனுடைய தேதியை வந்து இந்த இடத்துல பக்கத்தில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் குடும்ப அட்டை எண். இது வந்து பார்த்தீங்கன்னா மின்னணு குடும்ப அட்டை எண் தான் குறிப்பிடணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய அந்த குடும்ப அட்டை எண் வந்து குறிப்பிடுவாங்க. அந்த மாதிரி குறிப்பிடாம குடும்ப அட்டை எண் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 333 ஸ்டார்ட் ஆகும். அதாவது மின்னணு குடும்ப அட்டை எண் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே எழுதணும். எழுதி முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதார் எண். ஆதார் எண் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்டோடைய ஆதார் எண். அதாவது இங்கே இருக்க அப்ளிகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி. ஸோ இவங்களுடைய ஆதார் எண் தான் இந்த இடத்துல குறிப்பிடணும். அதனால நீங்கள் அப்ளிகண்ட் யாரோ அவங்களுடைய ஆதார் எண் தான் குறிப்பிடணும். இதில் வந்து குழந்தைகளுடைய ஆதார் எண்ணை வந்து யாருமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தொழிலின் தன்மை. ஸோ தொழிலின் தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த தொழிலின் தன்மையை வந்து ஒரு சிலர் கொடுத்துறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. அவங்க நலவாரியத்தில் என்ன வேலை பார்க்கும் போது என்ன நலவாரிய கார்டு வாங்கியிருந்தாங்களோ ஸோ அதில் என்ன நலவாரியம் போட்டிருந்ததோ அந்த நலவாரியத்துக்கு ரிலேட்டடான என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த தொழிலின் தன்மையை வந்து குறிப்பிடணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நலவாரிய கார்டு வாங்கும் போது அந்த தொழிலை பார்த்துருப்பாங்க, இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ வேலை பார்க்குறத வந்து கொடுக்கக்கூடாது. அந்த நலவாரியத்தில் என்ன டைப் ஆஃப் வாரியம் கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த வாரியத்துக்கு ரிலேட்டடான அந்த தொழிலின் தன்மையை வந்து இந்த இதில் வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை வந்து யாருக்காக நீங்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறீங்க. மகனா மகளா. மகன்னா மகனில் டிக் பண்ணிக்கோங்க, மகள்னா மகள்ங்கிறத டிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகளுடைய பேர் அப்படிங்கிறத குழந்தையோட பேர் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற வகுப்பு, இல்லைனா பயிலும் வகுப்பு, இல்லைனா பயிலும் படிப்பு,
மற்றும் ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6ஆம் வகுப்பு நம்ம படிக்கிறதுக்கு உதவித்தொகை வாங்குறதுனால இந்த இடத்துல 6ஆம் வகுப்பு அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. முக்கியமாக சில பேர் மறந்துடுறாங்க இந்த அகாடமிக் இயர். ஸோ இந்த அகாடமிக் இயரை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கொடுக்கணும். 2022 to 2023 கொடுத்துருக்கோம். அதாவது இது வந்து அப்போ கிளைம் பண்ண இதுனால 2022 to 23. நீங்கள் வந்து இப்போ கிளைம் பண்ண போகிறீங்கன்னா 2024 to 2025 அப்படின்னு குறிப்பிடணும். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 to 25க்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகண்ட் கிட்ட சைன் வாங்கணும். சைன் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தோடைய சீல் அண்ட் சைன் தேவை. ஸோ சங்கத்தோடைய சீல் அண்ட் சைன் வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நலவாரிய ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் நலவாரியன் தான் நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆஃபீஸ் மூலமாக அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஹாயின் போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அட்ரஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். மேபி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படிங்கன்னா செக் பண்ணி பார்க்குறோம். அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே போய் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது நேரில் தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் எங்களால் அப்ளை பண்ண முடியாது. சில பேர் ஆன்லைனில் அப்ளை பண்ணி தரேங்க சொல்கிறாங்க. அப்படிலாம் அப்ளை பண்ணவே முடியாது. எங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டால் தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே கம்பெனி இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக ஆஃபீஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த ஃபார்மெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மற்றபடி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணும்போது 6th ஃபார்ம் எப்படி எழுதணும்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்வாங்க. ஸோ கிளைம் பண்ணும்போது இந்த ஃபார்ம் தான் கண்டிப்பாக தப்பு இல்லாமல் எழுதணும், எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது. சில பேர் ஒயிட்னர் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் ஒயிட்னர் யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி அடித்தல் திருத்தல் இல்லாமல் கரெக்டாக எழுதணும். எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் இதை வந்து நீங்கள் வந்து போடணும். எதுவுமே வந்து ஃபில் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கரெக்டாக போட்டு இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரை கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எங்களோட நிர்வாகிகளை ஜாயின் பண்ணி உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு நலவரையம் சார்ந்த சேவைகளை செய்து கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே டிஸ்பிளே கம்மியாக இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நலவரையம் சார்ந்த சேவைகளுக்கு நம்ம தமிழ்நாடு நலவர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.